ஹலோ நண்பர்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அபுதாபி மால்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக ஒரு 20 டேஸ்க்கு தரமான ஃபெஸ்டிவ் வில்லேஜ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ்லயே ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி அபுதாபி மால்னு பக்காவா செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மால் உள்ள போனதும், மாலுக்குள்ள தான் வந்திருக்கோமான்னு நல்லா பிரமிக்க வச்சுட்டாங்க. பிரமிப்புல இருக்கும்போது செக்யூரிட்டி அண்ணன் வேற, "வாங்க எல்லாம் உள்ள வந்து பாருங்க. இன்னும் பிரமிப்பா இருக்கும்." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விண்டர் வில்லேஜ்க்குள்ள என்டர் ஆக சொன்னாரு. உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்தரத்துல ஒரு சிவப்பு மான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னப்பான்னு கேட்டா, அதுதான் டைரக்ஷன் மானுங்கிறாரு. வேற என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு திரும்புனா, எல்லா கிரௌடும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் ஏன் அலமோதுது அப்படின்னு பார்க்கும்போது தான், மால் ஹைட்டுக்கு ஒரு பெரிய கிறிஸ்மஸுக்கே சொந்தமான கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, பார்க்க சும்மா அட்ராக்டிவா இருந்துச்சு. உங்களுக்காக ஒரு ஷாட் எடுத்திருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்க. வந்ததுக்கு மரத்த பார்த்தாச்சுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பும்போது தான் ஃப்ளையிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃப்ளையிங் ஸ்கூலு அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் பார்க்கும்போது தான் திடீர்னு மானு மேலேயும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்கும்போது தான் சொல்றாரு, இது கிறிஸ்மஸ் வண்டியை தூக்கிட்டு போற மானா, அதனாலதான் இது ஃப்ளையிங் மான்னு சொல்றாங்க. வண்டிக்கு ஒரு மான் இருக்குன்னு பார்த்தா பக்கத்துல இன்னொரு மானம் உட்காந்துருக்கான். இன்னொரு சைடு பார்த்தா ரீஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் எல்லார் வீட்லயும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். இருங்க இருங்க, இது பெட்ரோல் ஸ்டேஷன் நினைச்சுக்காதீங்க, இது கிறிஸ்மஸ் சத்தோட செல்ல ஸ்டேஷனா. நமக்கு என்ன வேணும்னு நினைச்சிட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் சாசா போஸ்ட் பாக்ஸ்ல உள்ள லெட்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்டா பேக் பண்ணி நம்மள்ட்ட கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்த சுத்தி செயற்கையான ஸ்னோவை ரெடி பண்ணி நம்ம ஏதோ பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க பண்ண செட்டப்ல நம்ம அபுதாபில தான் இருக்கோமா இல்ல குழு மணாலி தான் நம்ம அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல நண்பர்களே. இந்த ஸ்டேஷன் நேம் வந்து கண்ட்ரோல் ஸ்டேஷனா. இதோட வேலையே வந்து வெதர் ரிப்போர்ட்டை குறிக்கிறதாம். அதுக்கு தகுந்த மாதிரி பனி பிரதேசத்துல இருக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை செட் பண்ணியிருந்தாங்க நண்பர்களே. ஸ்டார்டிங்ல மால் ஹைட்டி கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தோன்னே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரொம்ப குட்டி குட்டியா சின்னதா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஃப்ளையிங் ஸ்கூலுக்கு பேக் சைடுல ஏஞ்சல் வந்து ஒரு குட்டி மான்ட்ட அழகா விளையாடுற மாதிரி பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடு மான் கொட்டாயில ஒரு 3 மான் நிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மானு அழகா தலையை வெளில விட்டு பார்க்குற மாதிரி ஒரு போஸ் கொடுத்து இருந்துச்சு. செகண்ட் மான் வந்து ஆட்டக்கார மானாங்க. இந்த தலையை மேலே கீழேயும் தூக்கி தூக்கி விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே நல்லா கியூட்டா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் இவர் தான் அப்பான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கா நல்லா பல்கா இருந்தாருங்க பார்க்கறதுக்கு. மானு தான் இவ்வளோ பெருசுன்னு பார்த்தா, நம்ம ப்ரூட்டோ சாண்டா அதை விட கியூட்டா நல்லா அழகா இருந்தாரு. ரொம்ப செல்லப்புள்ளன்னு நினைக்கிறேன். இவரை வீடியோ எடுக்க மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அவ்வளோ க்ரௌடு. இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும்னா அபுதாபி மால்ல ஃபெஸ்டிவ் காலண்டர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 6லேருந்து ஜான் 5 வரைக்கும் நடத்துகிறாங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஃபார் சில்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவ் ஆஃபர் நிறைய வச்சிருக்காங்க. இது ஒன்றும் ப்ரொமோஷன் இல்லைங்க, நான் ரியலாக சொல்கிறேன். நான் போய் பார்த்ததுல எல்லா ஷாப்லையும் 70 to 80% ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க தான் போவோம். அவங்களுக்காகவே நிறைய ஷோஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த விண்டர் வில்லேஜ் ஜான் 5 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நியூ இயர் வீக்குக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தரமான ஸ்பாட் இது. நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. நான் போனப்போ எடுத்த லைவ் ஷோஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வின்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு கடையை கட்டாம இருந்தா எப்படி? ஃபர்ஸ்ட் லெதர் அண்ட் கிஃப்ட் செக்ஷன் வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருந்தாங்க. பார்க்கவே எல்லாம் குட்டி குட்டியா நல்ல கியூட்டான பொம்மைகள் ப்ளஸ் என்ன பேஸ்கெட்டு இதெல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வாசனை தரக்கூடிய மெழுகு வச்சிருந்தாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் கலரா அழகா கியூட்டாவும் வச்சிருந்தாங்க. முக்கியமா கிறிஸ்மஸ் மரம் மாதிரியே மெழுகுல செஞ்சு வச்சிருந்தாங்க. அடுத்த கடை ஒரு ஸ்பெஷலான கடை. இந்த கடையில நீங்க என்ன டயக்ராம் சொல்றீங்களோ அதை வந்து நீங்க கொடுக்குற பொருள்லயே அவங்க டயக்ராமா வந்து பதிச்சு கொடுத்துருவாங்க. மால் ஃபுல்லா அழகா கியூட்டா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்காக. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கூட்டிட்டு போடான்னு சொல்லுங்க. நீங்க இந்த நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் வீடியோலும் பார்க்கலாம் நண்பர்களே. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க.